கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்பி வா மகனே மகளே, நம்பி வா தேவனுடைய பிள்ளையே, நம்பி வா. நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு முன்குறித்து உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரே உன்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டு போக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்கும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன்னுடைய நெருக்கடிகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். புதிய வருஷத்தில் வியாதி இல்லாமல் சுகத்தோட போக உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடன் இல்லாமல் போகும்படி உன்னை ஆசீர்வதிக்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கேட்டார். அநேக நாட்கள் அரை கதவை மூடிக்கொண்டு, ஆண்டவரே இந்த கடனுக்கெல்லாம் விடிவு காலம் இல்லையா, ஆண்டவரே இந்த வியாதிகளுக்கு விடிவு காலம் இல்லையா, ஆண்டவரே இந்த அவமானத்துக்கு விடிவு காலம் இல்லையா, விடிவு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, விடிவெள்ளி நட்சத்திரமாம் இயேசு இன்றைக்கு குடும்பத்திலே பிறக்கிறார். இதிலெல்லாம் விடிவு பிறக்கலன்னு சொன்னி அதுல விடிவு பிறக்கும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு உன் வீட்டிற்குள்ளே எழுந்தருளிவார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அனைவரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்.
2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலே உங்கள் இருதயத்திலே பிறக்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என் இதய கதவை உமக்காக திறந்து கொடுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்கள் இருதயத்தை மட்டும் கொடுத்து பாருங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளை கர்த்தர் இன்றைக்கு சுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மாயமாலங்களை இந்த வருஷம் இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருக்கும் கேடும் நிறைந்த இருதயத்தை மாற்றி ஒரு அன்புள்ள இருதயமாக, ஒரு அனலுள்ள இருதயமாக, ஒரு கனிவான இருதயமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தை மாற்றி உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் விசுவாசிக்கிறவங்க நெஞ்சில் கையை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அவர் இப்போ வேற எங்கேயும் இல்லை, உங்கள் இருதயத்தில் இருக்கார். ஆமேன். இயேசுவை எங்கெல்லாமோ தேடினாங்க. காடில், மலையில், அலைகளில், எல்லா இடத்துல, நதிகள் இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி தேடினாங்க. ஆனால் எங்கேயும் காணலை. கடைசி எங்கே கண்டாங்க? தங்கள் இருதயத்திலே கண்டார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் சுமக்கிற கடன்களை கர்த்தர் சுமப்பார். உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தவர். உங்கள் அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தவர். உங்கள் சாபங்களை சுமந்து தீர்த்தவர். ஏன் உன் கடன்களை சுமந்து தீர்க்க மாட்டார்? ஏன் உன்னுடைய வியாதிகளை சுமந்து தீர்க்க மாட்டார்? ஏன் உன்னுடைய அவமானங்களை சுமந்து தீர்க்க மாட்டார்? அவர் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டேன்னு சொல்றார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்திக்கு தலைப்புன்னு எல்லாரும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. எங்க என்ன போட்டிருக்கு? அதில் மேல கரெக்டாக தலைப்பை போட்டுங்கப்பா. ஸ்க்ரீனை மாற்றுங்கப்பா. மிகுந்த ஆனந்த, சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். தலையில் கை வச்சு சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆமேன். சந்தோஷம் வருதுன்னா துக்கம் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி இந்த வருஷம் நம்ம விட்டு கடந்து போகுதோ அதே போல துக்கமும் நம்மை விட்டு கடந்து போகிறது. இதுவும் கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கஷ்டகாலமும் கடந்து போகும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ கஷ்டகாலத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இந்த புதிய வருஷத்தில் போகிறதுக்கு முன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் கடக்க முடியலை, கடத்த முடியலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். செங்கடலை கடக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். யோர்தானை கடக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். எரிகோவை கடக்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். உன்னுடைய யோர்தானாயிருந்தாலும், உன்னுடைய எரிகோவாயிருந்தாலும், உன்னுடைய செங்கடலாயிருந்தாலும் இனி உங்களுக்கு பிளந்து வழி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வழி திறக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். வழிகளை மூடுகிறவர் அல்ல, வழிகளை திறக்கிறவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட மாட்டான் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுக்கு திறந்த வாசல்கள் இன்னைக்கு பிறகு திறக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, வழிகாட்டுகிற நட்சத்திரத்தை கண்டபோது அவருடைய இருதயம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்திலே நிரம்பினதாம். 3 பேர் இயேசுவை தேடி அலைந்தார்கள். இயேசு எங்கே பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று பரிசு பொருட்களோடு 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து புறப்பட்டார்கள். இன்றைக்கு அருமையான குட்டி பிள்ளைகள் நடித்து காட்டின அந்த சின்ன அந்த டான்ஸோட கூடிய அந்த குறு நாடகத்தில் இயேசுவை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சாங்க. அதே போல தான் அன்றைக்கு 3 சாஸ்திரிகள் தங்களுடைய ஊரிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து 3 பேர் புறப்பட்டு வர்றாங்க. அந்த 3 பேருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் வைத்தார். சரியான இடத்திலே போய் இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு முன்னால் ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் அனுப்பினார். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னால் வந்து
பிள்ளை இருக்கிற இடம் வந்த பொழுது அந்த இடத்துல அந்த நட்சத்திரம் நின்று விட்டது. உடனடியாக இவருடைய இருதயத்தில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இன்னும் பிள்ளையை பார்க்கவில்லை, பிள்ளையை இன்னும் சில நொடிகளிலே பார்க்க போகிறோம் என்கிற சந்தோஷத்தில். ஏன்னா நட்சத்திரம் நின்றுச்சு அப்படின்னா இங்கே தான் எங்கேயோ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிட்டு பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அந்த நட்சத்திரம். அவர்கள் அந்த நட்சத்திரம் நின்றதை கண்டபோது இங்கதான் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பார்க்கிறதற்கு முன்னாலேயே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கொண்டார்களே. ஆனால் அதன் பிறகு உள்ளே போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளும் பொழுது அவருடைய இருதயத்தில் இன்னும் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வழிகாட்டுற நட்சத்திரத்தை போல அநேகர் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திற்கு உங்களை வழிகாட்டி அழைத்து வந்தார்கள். இங்க போ, உன் கஷ்டம் தீரும், இங்க கஷ்டத்தை தீர்க்கிற இயேசு உலாவுகிற இடம், இயேசு அந்த இடத்துல அற்புதங்களை செய்கிற இடம், எனவே நீ போன்னு சொல்லி யாரோ ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இந்த கூட்டங்களை உங்களுக்கு ஒழுங்கு செய்து இந்த கூட்டங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் இயேசுவை உனக்கு வழிகாட்டி இங்கே இப்படி தான் இயேசு இருப்பார், இவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று இயேசுவை உனக்கு கொடுக்கும்படி யாரோ ஒருவர் உங்களுக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பார். அவர் ஒருவேளை ஒரு சுவிசேஷகராக இருந்திருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு மிஷனரியாக இருக்கலாம், ஏன் உன்னுடைய நண்பனாக இருக்கலாம், உன்னுடைய தோழியாக இருக்கலாம், உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல உன்னோட உள்ள கொலிக்கு கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டுகிற நட்சத்திரமாக இயேசுவை கண்டுபிடிக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சரியான இடத்துல வந்திருக்கிறீர்கள். இங்கு இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இயேசுடைய சத்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் திரும்பி போகும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை தான் நீங்கள் நீ எடுக்க போறீங்க. ஏன்னா ஹல்லேலூயா, ஏன்னா இந்த சாஸ்திரிகள், இந்த 3 ராஜாக்கள் வந்து அதே 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். இந்த இடத்துல ஆராதனை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை உங்கள் இருதயத்திலே சுமந்தீர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை துதித்தீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் சாஷ்டாங்கமாய் விழும் பொழுது என்ன நடக்குன்னா, நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று அர்த்தம். ஆமேன். ஏமா கேலண்டர் சேலெல்லாம் இனி பிறகு முடிச்சிருங்க, அப்படியே உட்காருங்க, இதுக்கு மேலே யாரும் அசையக்கூடாது, இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதனால் எல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். கவுண்டரில் உங்களுக்கு தாராளமாக இருக்குது, அதனால் கிடைக்கலன்னா ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவிடத்தில் அவன் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்திருந்த ஒவ்வொரு அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு பொருள் இருந்து, ஒருத்தர் பொண்ணு கொண்டு வந்தார், ஒரு நாள் ஒருத்தர் தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார், ஒருத்தர் வெள்ளை போளத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு நல்ல துதி பலிகளை காணிக்கையாய் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கைகளை விட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது உதடுகளின் கனிகளாகிய துதி பலிகள், நன்றி பலிகள், ஆராதனை பலிகள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆரம்பத்திலேயே நம்ம கொடுத்துட்டோம். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி உங்களுடைய இருதயங்களை திறந்து நீங்கள் ஆண்டவரை துதித்திருக்கிறீர்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரமும் கர்த்தருக்காக நீங்கள் கொடுத்தீர்கள், துதி ஆராதனை செலுத்தி நன்றி பலிகளை காணிக்கையாக செலுத்தினீர்கள். இப்பொழுது ஆண்டவர் வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார், வசனத்தை அனுப்பி உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபையின் நாள். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஈவின் நேரம். இந்த நேரத்தை சிறிது நேரமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் வாயினால் சொன்னது அத்தனையும் கரத்தினால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமே.
வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அந்த வெள்ளியையும் பொன்னையும் வைத்திருக்கிற ஆண்டவரே உங்கள் இருதயத்தில் வந்துட்டார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிற ஆண்டவர், அந்த அதிகாரங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் இப்பொழுது உன் இருதயத்தில் வந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றம். ஆண்டவரே நான் பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரில் பிறந்த இயேசு இன்னைக்கு எனக்காக நீர் பிறந்திருக்கிறீர், என் இருதயத்திலே நீர் பிறந்திருக்கிறேன். உம்மை ஒரு குழந்தையாய் அல்ல, ஒரு முழு தெய்வமாக நான் என் இருதயத்தில் சுமக்க ஆசைப்படுகிறேன். என்னை மன்னித்து என் இருதயத்தை அலங்கரியும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு உங்கள் இருதயத்தை அலங்கரித்து உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டு படியில் காலெடுத்து எடுத்து வைக்கும்போது உன் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் ஓடும், உன் வீட்டில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். என்ன மாந்திரிக வல்லமையோ செய்வினை கட்டுகளோ தகடுகளோ எது பெட்டிலேயோ பெட்டுக்கு அடியிலையோ நிலைக்கால்களுக்கு அடியில் இருந்தால் தோட்டத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போடுவார். காரணம், அவர் சகலத்தையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் போனோம். ஐயோ ஐயோன்னு நீ பயந்து நீங்கள் அலறக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், திடீர்னு ப்ரேயருக்கு நாங்கள் எல்லாம் எங்கள் ரூமில் ரெடி ஆகிட்டுருக்குறோம். எதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம்? நைட்டு 12 மணி. திடீர்னு ப்ரேயருக்கு ரெடி ஆகிட்டுருக்குறோம். பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அப்போ தான் நான் பாட்டு எந்த பாட்டு தொடங்கலான்னு சொல்லிட்டு பாட்டு புக்கை எடுத்து புரட்டிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு என் மக ஒரு அலர்னா பாருங்க, என்னான்னு பார்த்தா ஒன்றையில் ஒரு கரப்பாம்பூச்சி. ஒரு நான் எலி 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 ஆமாம்மா, ஒரு எலி அங்கே எங்கே இருந்தோ சுற்றி, கரெக்ட், ஒரு எலி எங்கே இருந்தோ சுற்றி அப்படியே இவங்க உட்காந்துருக்க பெட்டுக்கு பெட்டு கூட வரல, அங்கே பக்கத்தில் எங்கேயோ ஒரு பாட்டில் தட்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு இறங்கி பயந்து ஓடுது. அது ஓடுற பார்த்தோன்னா கத்தோன்னா நான் என்ன திருடம் வந்துட்டானா கண்ணு முன்னால் பார்க்குற ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிட்டேன். ஏன்னா அம்மாவும் மகளும் கத்து ஊரே திரும்பி பார்த்துருக்கேன், ஆனால் வீடு மூடி இருந்தனால அமைதியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ பாருங்க, ஒரு எலிக்கு ஒரு கரப்பாம்பூச்சிக்கு, வேறு ஆஃபீஸில் அன்னைக்கு யாரோ ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயந்து ஓடினாங்க. ஒரு நாளும் பயந்தாங்கொள்ளிகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன். அடுத்த நாள் என்கிட்ட இந்த எலியை அடிச்சிருங்கப்பான்னு சொன்னான். நானும் எங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட் அம்மா இருக்கிறாங்க, நானும் கெசியால், அவங்க நல்ல ஆள், வாட்டச்சாட்டமாக இருக்க மாட்டாங்க, காற்றடிச்சா கீழே விழுற மாதிரி தான் இருப்பாங்க. ஆமேன். 2 பேருமா இந்த எலியை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம். அது தண்ணி காமிக்குது. என்ன காமிக்குது? தண்ணி காமிக்குது. இந்த அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, ஆஃப்டர் ஆல் ஒரு எலியையே உங்களுக்கு அடிக்க முடியலை, நீங்கள் எலி அடிக்கிறதா நமக்கு வேலை? பிசாசு அடித்து ஜனங்களை விடுதலை ஆக்குறது தான் நமக்கு வேலை. ஆமேன். இனி எலிக்கு இல்லைன்னாச்சுன்னா பாச்சா பள்ளிக்கெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமேன். அவற்றை காலின் கீழே போட்டு மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அது நம்மளை கண்டு பயந்து ஓடுது. இவங்க இதை கண்டு பயந்து ஓடுறாங்க. அது நம்மளை கண்டு பயந்து ஓடுறதுலையாவது ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம அதை கண்டு பயந்து ஓடுறதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்லவே இல்லை. கிரெடிட் கார்டுக்காரன் ரினியூவல் பண்ணது என் மனைவிக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்தான். அங்கே இவ்வளோண்டு ஒரு குட்டி, அதை பார்த்தாலே பொம்மைன்னு தெரியும், பொம்மை நாயின்னு, சரியா? இவ்வளோண்டு தான் இருக்குது. அவ்வளோதான். அவன் கொண்டே போயிட்டான், ஓடி போயிட்டான். கேட்டாச்சுன்னா அங்கே போய் நாய்க்குட்டிக்கு பயந்து வந்தேன்னு சொன்னாச்சுன்னா கம்பெனியில் அவங்க பேங்கில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ராங் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டான். கிட்டத்தட்ட 15-17 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். இவன் ஒரு நாய்க்கு பயந்து அங்கே போய் என்ன சொல்லிட்டான், நாய்க்கு பயந்து வந்துட்டேன்னு சொன்னால் உள்ள வேலையில் சேர்க்க மாட்டான். அங்கே போய் என்ன சொன்னால், ராங் அட்ரஸ் அப்படின்ட்டான். இன்னும் மேடமுக்கு கார்டு வந்து சேரலை. நேற்றை கூட சொல்கிறாங்க, கார்டு வரவே இல்லைப்பா. அது எப்படி வரும்? முன்னாடி ஒரு பேயை நிறுத்தி வச்சிருக்கேன். அல்லேலூயா. இவ்வளோண்டு ஒன்று நின்றுட்டு அது பண்ணுற சேட்டை இருக்கு. ஐயையோ, அல்லேலூயா. ஆமாம், அது பார்த்தாச்சுன்னு இவ்வளோண்டு இருந்தாலும் வர்றவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அயன்காரர் கீழே நின்றுட்டே கூப்பிட்றாரு, சார் நான் இருக்கு சார், மேலே வாயா சார், யோ வாயா மேலே சார் சார். நான் என்னடா பேய் பிசாசு நிற்குதான்னு பார்த்தா அங்கே ஒரு இவ்வளோண்டு ஒரு குட்டி நாய் தான் நிற்குது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா.
அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவைகளை என் காலின் கீழே போட்டு மிதித்து போடுவேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிஷாந்த் கேலண்டரை குறித்து சொல்லும் பொழுது சொன்னாரு, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. ஆமேன் சொன்ன உடனே எல்லாரும் ஒரே கிளாப்பு. ஆமா உண்மைதான். ஏன்னா வசனம் வீட்டுக்குள்ளே வந்தால் வாதை வீட்டுக்குள்ள வராது. வசனம் வீட்டுக்குள்ள சும்மா தொங்குனா போதாது, அதை எடுத்து வாசிக்கணும், விசுவாசிக்கணும். அதில் இருக்கிற நிபந்தனைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஏற்று நடக்கணும். அது நடந்தா அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். நீங்க வாங்கி கொண்டு பெருசா மாட்டிட்டு சும்மா வாசிச்சா ஒன்று அங்கிருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்காது. முதல்ல விசுவாசம் இருக்கணும், அதன் பிறகு அந்த வசனத்திற்குரிய நிபந்தனையை நீங்க கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அது கடைபிடிச்சிங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நான் கடைசியாக இந்த கேலண்டருக்காக வேண்டி பிரிண்டிங் அனுப்புக்கு முன்னாடி அதுதான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அனுப்பினேன். கடைசி ப்ரூஃப் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பார்த்து கரெக்ஷன் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது அச்சில் ஏறும் பொழுதே தேவ வல்லமையை சுமக்கணும். தேவ வல்லமையோடு அது வீட்டுக்கு வரணும், சாதா காகிதமாக வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் சிலர் நினைக்கிறீங்க இந்த வசனம் அப்படின்றது ஏதோ அப்படின்னுலாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு முறை நான் முன்னால் வாடகைக்கு இருந்த வீட்டில் ஒரு அம்மா, அவங்க பேர் லோகநாயகி அம்மா. அவங்களுக்கு நைட்டு அமாவாசை பௌர்ணமி ஆயிடுச்சுன்னா திடீர்னு அசுத்தாவி அவங்க மேலே ஏறிச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல ஒரு ஊரல் கீழே இருந்து ஆரம்பித்து இப்படி சொரைஞ்சி அப்படி தலைக்கு வருமா, உள்ளங்காலில் ஆரம்பித்து அப்படியே தலைக்கு வருமா, அப்படியே முகத்தை எல்லாம் போட்டு கிழிச்சுக்குவாங்க. அப்போ தான் நாங்கள் அங்கே வாடகைக்கு போன புதுசு அந்த டைம். அப்போ திடீர்னு அவங்க மக சொல்கிறா, அங்கிள் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி ஆனாலே எங்கள் அம்மாவுக்கு இது ஒரு பெரிய தொல்லை, மூஞ்செல்லாம் கிழிச்சு அவங்களே அவங்க மூஞ்செல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கிள், நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப்ரே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் போகும்போது நம்ம ப்ரேயருக்கு போகும்போது ஆயுதம் நமக்கு என்ன இருக்குது, எங்கே போனாலும் பட்டயத்தோடு தான் போனேன். ஏன்னா அது ஒரு யுத்த களம். ஆமேன். பிசாசை வீழ்த்தி ஜெயம் எடுக்கிற இடம். அப்போ பட்டயத்தோடு போனேன். அப்போ நான் ரொம்ப வருஷமாக வச்சுருந்த ஒரு பைபிள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு, வேணேன்னு நான் அப்படியெல்லாம் வைக்கலை, சும்மா அந்த ஜெபிக்கிறதுக்காக வேண்டி சும்மா தான் ஒரு கையில் பைபிள் இருக்குது, ஒரு கையை அவங்க தோள்பட்டையில் வச்சுட்டு இந்த பைபிள் இருந்த கையை அவங்க தலை மேலே வச்சா பைபிள் அவங்க தலை மேலே அப்படி வச்ச மாத்திரத்தில் அந்த அசுத்தாவி விலகிட்டா. அல்லேலூயா. பார்த்தா நம்மள அப்படியே பல மணி நேரமாக ஏறின அந்த அந்த கிரியை ஒரு செகண்டில் போயிடுச்சு. போன உடனடியாக அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியே கீழேருந்து மேலே ஏறிச்சுமே, மேலேருந்து கீழே அப்படி போயிடுச்சான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இதில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு தாய், ஐயா இதில் என்ன இருக்குது என்னன்னு கேட்டேன். இதை நீங்கள் தலைமையில் வச்சோடனே அவ்வளோ எரிச்சல் மேலே ஏறினா சில்லுன்னு ஒரு ஐஸ் தண்ணி ஊற்றுற மாதிரி என் சரீரத்தில் இறங்கிச்சு, ஸ்பாட்டில் எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஐயா எத்தனை லட்சம் கேட்டாலும், நல்ல வசதியான ஒரு அம்மா, அதில் அந்த டோட்டல் ஃப்ளாட்ஸ் இருந்த இடமே அவங்களுக்கு தான். அவங்க ஜாயின் வெஞ்சர் கொடுத்து அவங்க கீழே ஒரு 4 ஃப்ளாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃப்ளாட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், மீதி எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. நல்ல வசதியான அவங்க சொல்கிறாங்க, எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன், இதை எனக்கு தந்துட்டு போங்க, ஏன்னா இதில் அவ்வளோ வல்லமை இருக்குது, பவர் இருக்குன்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், நாங்கள் காசுக்கெல்லாம் இதை விற்கலை, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இதில் நான் நிறைய இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், அதை இன்னொன்றில் காப்பி பண்ணிவிட்டு இதையே தான் வேணுன்றாங்க, நான் வேறு வாங்கி தரேன். இல்லை இதுதான் வேணும்னாங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க மக சொல்லுவா, அந்த மாதிரி பிரச்சனைகள் அவளுக்கு வரும்போது உடனே இவ எடுத்து அதை தலையில் வைப்பாளாம், அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் குணமாகுமா. ஏன்னா வசனத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் போய் தலையில் பைபிளை வச்சுட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆண்டவரை குறித்து அறியலைன்னா ஓகே, நீங்கள் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இதில் உள்ள வசனத்தை எடுத்து கிளைம் பண்ணணும். ஆமேன். சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப பிசாசு அலக்கழிப்பு இருக்குதுன்னா, சில மற்ற மதத்தில் மார்க்கத்தில் இருக்கிறவங்க சிலர் வருவாங்க, ஐயா நைட்டெல்லாம் தூங்க முடியலை, பிசாசு விரட்டுது, பாம்பு துரத்துது, யாரோ வெட்ட வர்றாங்க, குத்த வர்றாங்க, சலங்கை சத்தம் கேட்குது, அப்படியா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு பைபிளை எடுத்து கொடுத்து இதை தலைக்கு மாட்டில் வச்சுக்கிங்கன்னு சொல்லிடுவேன். அடுத்த வாட்டி வரும்பொழுது சொல்லுவாங்க, ஐயா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுருவாங்க, ஏன்னா வாதை உள்ளே வரல. ஆமேன்.
ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்காக நீங்க தலைக்கமாட்டில் வச்சிங்கன்னாலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க கிளைம் பண்ணணும். ஆமேன். வசனத்தை படித்து அந்த வசனத்தை நீங்கள் கிளைம் பண்ணனா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது மத்தேயு 2:12, அவர்கள் திரும்பி போகும் பொழுது வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு போனார்களாம். இயேசுவை பார்க்க வரும் பொழுது எகிப்து ஏரோது என்கிற ராஜாவை விசிட் பண்ணி நிறைய போராட்டம் எல்லாம் போராடி வந்து சேர்ந்தாங்க. திரும்பி போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுநாதரை பார்த்ததுக்கு பிறகு நீ பழைய வழியில் போகக்கூடாது. சொப்பனத்தில் தேவதூதன் சொல்கிறான், இப்போ நீங்கள் வேறே வழியாய் உங்கள் ஊருக்கு போங்க. ஊருக்கு தான் போகிறீங்க, உங்கள் ஊருக்கு தான் போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க, நீங்கள் வேறே வழியாய் போங்கள்னு சொல்லி சொப்பனத்தில் அந்த 3 ராஜாக்களுக்கு சொன்ன பொழுது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, திரும்பி போகும்போது வேறு வழியாக போகணும். அதுக்காக வேண்டி சுற்றி ரூட்டை மாற்றி எல்லாம் போகாதீங்க. வேற மனசோட போகணும். சொல்லுங்கள், வேற மனசு. பழைய மனசெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, அதை தூக்கி போட்டாச்சு. ஆமீன். ஆமாம், ஆஷில் போட்ட மாதிரி, குப்பையில் போட்ட மாதிரி அதை தூக்கி சாம்பலாக்கியாச்சு. ஆமீன். மாமிசம் சாம்பலாய் மாறி இன்னைக்கு ஒரு புதிய இருதயத்தோட புதிய தீர்மானத்தோடு போகணும். அதுதான் புதிய வழி. எதுக்கு அடையாளம் அவர் வேறு வழியாய் போனார்கள் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய வழி, புதிய மார்க்கத்தில் போனேன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தில் முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் என்னன்னா, ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம், ரட்சிப்பின் சந்தோஷம். அதான் முதல்ல ஆண்டவர் கொடுக்கிறது. ரட்சகர், நமக்காக இந்த பூமியிலே பிறந்த ரட்சகர் தருகிற ரட்சிப்பின் சந்தோஷம். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 51:12 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை. எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவரை பார்த்துட்டு தான் நான் உயிரை விடுவேன்னு ஒரு வயசான பெரியவர் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாராம். அவருடைய பெயர் சிமியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்து அதன் பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவை அவனுடைய பெற்றோர்கள் திருச்சபைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண போகும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு குழந்தை இயேசுவை தன் கையிலே ஏந்தி ஆசைப்படுகிறதற்காக அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த தேவாலயத்திலே பிரதிஷ்டைக்கு கொண்டு போன பொழுது முதல்ல அந்த சிமியோன் என்கிற அந்த வயதான பெரியவர் சொல்றாரு, என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நமக்காக பிறந்த இயேசுவுக்கு இஸ்ரவேலின் ஆறுதல் என்று அவன் ஒரு பெயர் கொடுத்துகிறான். உலக ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிற இஸ்ரவேலின் தேவன். எனவே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அதுக்குள்ள சாவு வந்துடக்கூடாது. இப்போ சிலர் சீரியஸாக இருக்கும் பொழுது என் பிள்ளைய மட்டும் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் என் உயிர் போன பிள்ளை வெளிநாட்டிலேருந்து வந்துட்டுருக்கு, துபாயிலேருந்து வந்துட்டுருக்கு, இல்லைன்னாச்சுன்னா அமெரிக்காலேருந்து வந்துட்டுருக்கு. சில தாய்மார்கள் அந்த உயிரை அப்படியே பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் தான் உயிர் போகணும்னு சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மரிச்சிருவே அப்படின்னு ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய பார்த்துடணும். அதே போல தான் அன்றைக்கு சிமியோன் இயேசுவை மட்டும் பார்க்காம நான் செத்துறக்கூடாது அப்படின்னு ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணியிருந்தான். அந்த பிரார்த்தனை கேட்கப்பட்டது. இயேசு வந்த உடனடியாக அதர் கையில் ஏந்தி சொல்லுகிறான், என் இரட்சணியத்தை, உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கிற இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லிட்டு அதன் பிறகு இனி நான் சமாதானமாய் போவேன். நான் எங்கே போகிறேன்னா, சமாதானமாய் இனி என் ஆண்டவர் எடுத்தாலும் பரவாயில்லை என்று இயேசுவை பார்த்த சந்தோஷத்தில் அவன் போனான். இன்றைக்கு இயேசுவை பார்த்த சந்தோஷம் அல்ல, அவரை அனுபவிக்கிற சந்தோஷம், அவரை கொண்டாடுகிற சந்தோஷம், அவரை இருதயத்திலே வைத்து அனுதினமும் அவரை ஆராதிக்கிற ஒரு சந்தோஷத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை வழி நடத்துவாராக. இன்றைக்கு இந்த இயேசு உன் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, இயேசு வருகிற வீட்டில் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு, நிறைவு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அங்கு சமாதானமும் நிம்மதியும்
நிரம்பி 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 வழியும். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே சங்கீதம் 51:12 இந்த வசனம் சொல்லுகிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி, தாவீது பாவத்திலே விழுந்த பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜெபித்து மன்றாடி மன்னிப்பிற்காக கதறின ஒரு விசேஷித்த சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 51. அவன் பத்சேபாளோடு பாவம் செய்த போது அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வேதனை. ஐயோ, நானா இந்த தப்பை பண்ணினேன், நானா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணினேன், நானா உரியாவை கொன்னேன், கேவலம் ஒரு பொண்ணுக்காக எனக்கு உண்மை முத்தமாய் பணி செய்திருந்த உரியா என்கிற அந்த போர் வீரனை, அந்த தளபதியை நான் கொன்று விட்டேனே என்று அவனுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு. அது மட்டுமல்ல, அவனை கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியை அபகரித்து விட்டேனே என்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து அவன் அழுது 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 ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டான். இன்றைக்கு உண்மையான கிறிஸ்மஸ் என்னன்னா, உனக்குள்ளே நீ செய்த பழைய பாவ வாழ்க்கையை குறித்து ஒரு குற்ற உணர்வு வரணும். நீ ஆண்டவரிடத்தில் அதை நினைத்து மன்னிப்பு கேட்கணும். எப்படி மன்னிப்பு கேட்கணுமா? ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த குறிப்பிட்ட பாவத்தின் நிமித்தம், தேவையில்லாத இந்த பாவத்திலே விழுந்தது நிமித்தம், குடிவரியிலே விழுந்தது நிமித்தம், இந்த அசுத்த இச்சையிலே விழுந்தது நிமித்தம், ஆண்டவரே என்னுடைய நல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரப்படுத்திட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு பழையது போல என்னுடைய ஆவியிலே ஒரு உற்சாகம் வரும்படி என்னை மன்னியும் என்று நீங்க கேட்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆவியில இருந்த உற்சாகம் போயிடுச்சு. அவனுடைய சரீரத்தில் இருந்த உற்சாகம் அல்ல, அவனுடைய ஆவியில் இருந்த உற்சாகம். அப்படின்னா ஆவியில தான் நம்ம உற்சாகமா இருக்கணும். ஆவியில உற்சாகம் இருந்தா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா உற்சாகமாயிடும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் ஆவியில ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த உற்சாகம் உன்னுடைய சரீரத்தை உற்சாகப்படுத்தும். ஆமேன். மனைவி சொல்லும் பொழுது சொன்னாங்க, 4 கேண்டில் வந்தாங்க. ஒன்று அமைதி, இன்னொன்று அன்பு, இன்னொன்று என்னம்மா? அறிவா? ஆமாம், அமைதியும் அணைஞ்சிருச்சு, அறிவும் அணைஞ்சிருச்சு, அன்பும் அணைஞ்சிருச்சு. கடைசியா அணையாதது ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. அதான் தேவ நம்பிக்கை. அது மட்டும் அணைஞ்சிருச்சுன்னா நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமேன். எனவே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்கள் வீட்டிற்கு போங்க. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கே தருவார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அழுதுட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு இந்த வருஷத்துல ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு என் பிள்ளை மனம் திரும்பினா போதும். இன்னைக்கு நான் அந்த மங்கள வார்த்தை அந்த கேலண்டரை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்ன தெரியுமா? ஒரு தாய் சொன்ன சாட்சி, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற கோணல் மாணல்களை நேராக்கும். அந்த தாய் காலையில் அந்த வசனத்தை கேலண்டரில் பார்த்த உடனே முழந்தாள் படியிட்டு ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இது மட்டும் நடந்தால் போதும், என் பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த தாய் ஜபித்த ஜபம் யோசித்து பாருங்க. என் பிள்ளைக்கு வீடு தாங்க, என் பிள்ளைக்கு வசதி தாங்க, என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தாங்க, ஒன்றும் கேட்கல. என் 2 பிள்ளைகளுடைய கோணலான வாழ்க்கை நேராகணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்போ கோணல் நேராச்சோ அதோடு அவருடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியப்பட்ட அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இங்கே தாவீது அழுகிறான், ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் மறுபடியும் எனக்கு வேணும், என்னுடைய இழந்து போன அந்த உற்சாகத்தின் ஆவி மறுபடியும் எனக்கு தங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார். அதே போல இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் ஒரு புது ரூட்ல இன்னைக்கு பெற போற சொல்றேன். சிலர் சொல்லுவாங்க என்னுடைய வழி தனி வழின்னு. அவன் சொல்ற வழி வேற, ஆண்டவர் சொல்ற வழி வேற. ஆண்டவர் சொல்ற வழி என்ன தெரியுமா? இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆவியானவர் சொல்லுகிற வழி. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வெளியே போகும்போதே சொல்லணும், இப்ப இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்குள்ளால ஒரு குதூகலம் வரணும். ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார், ஆண்டவர் நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கை மாறிடுச்சு, நான் புது மனுஷன் மாறிட்டேன், நான் புதிய வருஷத்துல போகும் பொழுது புது சிருஷ்டியா போறேன்னு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்களோ, புதிய வருஷம் உங்களை கைத்தட்டி வரவேற்கும் பொழுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, நீ உள்ளே வான்னு வசனமே உங்களை வரவேற்கும். என் ஆண்டவர் வசனத்தின் ரூபத்திலே உன்னை புதிய வருஷத்திலே வரவேற்பா.
ஒரு நாளும் அருவருப்பானதை உன் வீட்டுக்குள்ளால வச்சுக்காத, உன் வாழ்க்கையில வச்சுக்காத. எல்லா அருவருப்பானதை சீ என்று வெறுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்மையான கிறிஸ்மஸ்ன்னா அருவருக்கத்தக்கது எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டீன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இதுவரைக்கும் மதுபானத்தை உன்னால விட முடியலையா? இன்னைக்கு நீ விடணும், நீ தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீ தேடினா மீதி எல்லாம் கொடுக்கப்படும். ஒருவேளை இன்னும் நீ எதிர்பார்க்கிற உயர்வு வரலன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீ மிஸ் ஆகி ஸ்டக் ஆகி நிற்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க, ஆண்டவர் செய்யலைன்னு. எங்கேயோ நான் தராசில குறைவுபட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் இன்றைக்கு மாற விரும்புகிறேன். மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சகைன்னு ஒருத்தன் இயேசுவை பார்க்கறதுக்காக தான் வந்தான். அப்படியே அந்த மரத்துக்கு உச்சியில் இருந்தான். இயேசு அவனை பேரை சொல்லி கூப்பிட்டோடனே அவன் சந்தோஷமாக கீழே இறங்கி வந்து சந்தோஷமாக கூப்பிட்டு போனான். நான் பரவாயில்ல, இயேசுநாதர் என் வீட்டுக்கு வரார். ஆனால் அங்கே அவன் இயேசுநாதர் அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசுவாமி உன் இருதயத்தில் வந்த உடனே முதல்ல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், உன் மனசாட்சியிலே ஒரு குற்ற உணர்வு வரும், உன் மனசாட்சியில் ஒரு குத்துண்டு வரும், அதை தொடர்ந்து ஒரு ரட்சிப்பு வரும். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எந்த ஏழைகளுக்கும் கொடுத்ததில்லை, இதுக்கு மேல என் சொத்துல பாதியை விட்டு நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். மனமாற்றம். அடுத்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறேன், அதனால ஏமாத்துறவங்களுக்கு யாரெல்லாம் என்னிடத்துல ஏமாறினாங்களோ, யாரெல்லாம் நான் ஏமாத்தினோ அவங்களுக்கெல்லாம் 1க்கு 4 மடங்காக 3 மடங்காக நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீர் மனம் இறங்கி இவர்கள் குடும்பத்தில் உள்ள, ஒருவேளை அவருடைய புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், அசுத்தத்தில் இருக்கலாம், அசுத்த உறவில் இருக்கலாம், அசுத்த மதுபானத்தில் இருக்கலாம், புகைப்பழக்கத்தில் போதை பொருட்களில் அடிமையாக இருக்கலாம், மனைவி சீரியலுக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பாவம் வருடத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் மனம் போன போக்கில் இருக்கலாம். அத்தனை பேரையும் இன்றைக்கு நீர் ரட்சியும், ரட்சித்து இவர்களை சபைக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் என் பிள்ளைகளை நீர் மாற்றும். ஆமேன். சரி, சிலருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்க்குறேன், சில தாய்மார்கள் அழுது கொண்டு வரும்போது எதுக்குமா ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், என் பிள்ளை சர்ச்சுக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்பேன், பிள்ளைக்கு என்ன வயசு? ஒரு 25 வயசா? கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லை. கல்யாணத்துக்காக வேண்டி ஜெபிக்க வேண்டாமா? நான் அவங்கள செக் பண்ணி கேட்டிருக்கு, கல்யாணத்துக்காக வேண்டி ஜெபிக்க வேண்டாமா? அவள் சர்ச்சுக்கு வந்தால் கல்யாணம் நடக்கும், எனக்கு தெரியும். ஆமென். அப்படி பேசுகிற பெற்றோர்கள் இப்போ வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இதுதான் வசனத்தின்படியாக உண்மையான காரியம். அவனுக்கு எப்போ மனமாற்றம் வருதோ, பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் தேவாலயத்துக்கு வருகிறானோ, தேவாலயத்தில் உலாவுகிற ஆண்டவர் அவனுடைய பிரச்சனையை பார்ப்பார். அன்றைக்கு தேவாலயத்தில் 18 வருஷமா கூனியா ஒருத்தி வந்து உட்கார்ந்திருந்தார். அன்னைக்கு இயேசு அவளை பார்த்தார், அவள் பிரச்சனையை பார்த்தார். பார்த்து உடனடியாக விடுதலை கொடுத்தார். பார்த்தார், சர்ச்சில் தான் பார்த்தார். சூம்பின உறுப்புடையவன் ஒருவன், கையுள்ளவன் ஒருத்தன் வந்து சர்ச்சில் உட்கார்ந்திருந்தான். இயேசு அவனை சர்ச்சில் கண்டார், பார்த்தார், ஆண்டவருடைய பார்வையில் பட்டான், விடுதலை கொடுத்தார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆலயத்தை விட்டுடக்கூடாது, சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்து பார்த்து பழகி இப்போ நிறைய பேருக்கு சர்ச்சே வேண்டான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆன்லைனில் விதமாக கலர் கலராக ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 8 மணியை மிஸ் பண்ணால், 8 மணிக்கு தூங்கிட்டீங்கன்னா 9 மணிக்கு ஆன் பண்ணால் இன்னொரு பாஸ்டர் வேறு ஒரு சர்ச்சில் பேசுவார். 9 மணிக்கு நல்ல அழகாக கொரட்டை போட்டு தூங்குனீங்கன்னா 12 மணிக்கு அடித்தாலும் ஆன் பண்ண உடனே இன்னொருத்தர் பேசிகிட்டு இருப்பார், டிவிலையோ இல்லைன்னா யூடியூப்பில். அப்போ நம்ம எல்லாம் என்ன ஆகிட்டோம்? அதை பார்த்து சோம்பேறி ஆகிட்டோம், ஆலயத்துக்கு போகிறத விட்டுட்டோம். அதனால தான் ஆசீர்வாதத்தில் குறைவு வந்துருச்சு. அதனால தான் இன்னும் உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அளவுக்கு வளரலை. சில சொல்லுவாங்க, ஏதோ ஓடுது பிரதர், ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நீ எதிர்பார்த்ததல்ல, அதை விட ஒருபடி அதிகமாக இருக்கணும்னா சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆமேன். அங்கே தான் சில நேரங்களில் ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது மனமாற்றங்கள் வரும். மறக்க முடியாத ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் நாகர்கோவில் பட்டணத்துக்கு போயிருக்கும்போது
ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, ஐயா, கடல் கடந்து என் புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு, அவருக்காக நான் நித்தமும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். நைட்டெல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவர் எப்படா ஒரு ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஃபோன் ஏன்டா பண்ணினாருன்னு சொல்லக்கூடிய அளவில் ஃபோனை வைப்பேன். நான் சொல்கிற புரியுதா? எப்போ என் புருஷன்கிட்டேருந்து ஃபோன் வரேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபோன் வைக்கும்போது ஏன்டா இந்த ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்படி என்னம்மான்னு கேட்டால், ஒரே சந்தேக வார்த்தை, ஒரே கெட்ட வார்த்தை. எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபோன் என்கேஜாக இருந்துச்சு, என்கேஜாக இருந்தால் ஏன் என்கேஜாக இருந்துச்சு, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஏன் எடுக்கலை, யார் அங்கே இருக்கா, யார் இங்கே இருக்கா, யார் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுதா. ஒரே அவர் ஒரு கனவில் இருப்பார். மனைவி அவன் விட்டுட்டு தனியாக போனது முதல் தப்பு. அப்படி சந்தேகம் உள்ளவன் கூட்டுட்டு போயிருக்கணும். அங்கே உள்ள யாரோ இருக்கா, எங்கே யாரோ. ஐயோ, அந்த சகோதரி சொன்னதை சபை நடுவில் சொல்ல முடியாது, அவ்வளவு கொடுமை, டெய்லி எனக்கு கொடுமை என்று சொல்லி சொன்னார்கள். எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், அவருக்கு ஒரு நம்பிக்கை வேணும், என் மேலேயும் நம்பிக்கை வேணும், ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை வேணும் என்று சொல்லி அவள் கேட்டது வேற ஒன்றும் இல்லை. வேற எனக்கு சொந்த வீடு கேட்கறதுக்கு என் புருஷன் பணம் அனுப்பினேன்னு எல்லாம் கேட்கல. என் புருஷனை ஆண்டவர் மாற்றணும். ஒரு சின்ன ஜெபந்தான் நான் செய்தேன். ஆண்டவரை, இவள் கேட்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றது, எனவே ஆண்டவர் இம்மீடியட்டாக இதை சாங்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பாய். ஆண்டவர் சொல்றார் அந்த சகோதரிட்ட, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் கிட்டத்தட்ட காலையில் 11 மணின்னு நினைக்கிறேன் அவங்கள பார்க்கும்போது, நாகர்கோவில் ஜெபகோபுரத்தில் அவங்கள நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த அம்மா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனால் நைட்டு ஒரு 11-12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அவங்களுக்கு. பார்த்தா புருஷங்கிட்டேருந்து வருது. அவர் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் அவர் போகிற சர்ச் இல்லை, அவர் ஒரு சாதாரண வேலை, கொத்த வேலை செய்கிறவர். அப்போ அவங்க கேம்பு மாதிரி இடத்துல தான் அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்க. ஒரு சர்ச்சுங்க ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், சர்ச்சில் பாஸ்டர்ஸ் வந்து வேன் அனுப்புவாங்க. வேன் அனுப்பி இது மாதிரியான அவங்களுக்கு வார்த்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால அந்த கேம்பில் போய் இவங்களை எல்லாம் ஏற்றிட்டு ஒரு 20 பேர் 25 பேர் 15 பேரை ஏற்றிட்டு வந்து மீட்டிங்கில் உட்கார வைப்பாங்க. அப்படி அவங்க சர்ச்சுக்கு அப்படி தான் வருவாங்களாங்க. அப்போ அவங்க சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங், ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்திருக்கிறார், வெளிநாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து ஏதோ ஒரு ஸ்பீக்கர் அங்கே ஊழியத்துக்கு வந்திருக்கார். அப்போ இவங்களை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்படி இவர் உட்காந்து கூட்ட எல்லா வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கார். முடிஞ்ச உடனடியாக எல்லாரும் தனி ஜபத்துக்கு வர்றாங்க. அப்போ இவங்க மேஸ்திரி சொல்கிறாங்க, இவங்களுடைய சூப்பர்வைசரு, சரி எதுக்கும் வெளியூர்லேருந்து நம்ம கேரளாவிலேருந்து வந்திருக்காரு பாஸ்டர், நம்ம போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணோன்னே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவன் ஜெபம் பண்ண வந்து முட்டி போட்டோடனே ஆண்டவர் சொன்னார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இவன் என்னென்ன பண்ணான்னு அப்படியே வெளிப்பாடு, நீ உன்னை மனைவியை நம்பலை, அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிற, அதை நிமித்தம் அவங்க துடிக்கிற, அவள் உத்தமி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் புருஷங்கிட்ட, உன் மனைவி உத்தமி, அவளுக்கு நான் துணையா இருக்கிறேன். உத்தமனுக்கு உத்தமிக்கு கர்த்தர் துணை, நான் அவளுக்கு துணையா இருக்கிறேன். அவள் தனியா இல்லை, நான் அவளுக்கு துணையா இருக்கிறேன். நீ அவளை நித்தமும் வேதனைப்படுத்துற, இன்னைக்கு உன்னுடைய சந்தேகத்தை மாற்றிவிடு. வெளியே வந்துட்டு எல்லார்ட்டையும் உனக்கு ஏதாவது வெளிப்பாடு வந்துச்சா, உனக்கு வெளிப்பாடு வந்துச்சா. அப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இப்படி இப்படி எனக்கு இது வந்துச்சுன்னு. அப்போ தான் அவர் மனம் திரும்பி, ஆண்டவரே என் மனைவியை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாருன்னு அன்னைக்கு தான் ஒழுங்காக பேசி ஃபோனை வச்சுட்டு இனி உன்னை சந்தேகப்பட மாட்டேன் மக்களேன்ட்டார். ஹல்லேலூயா. இதனுடைய அற்புதத்தின் பின்னணி ஸ்டீஃபனுடைய ஜெபம் அல்ல, அந்த தாயினுடைய வேதனை, நியாயமான எதிர்பார்ப்பு, என் புருஷனுடைய மனம் திரும்புதல். அவள் கேட்டது என் புருஷனுடைய மனம் திரும்புதல் வேணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இதே போல் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே முதல்ல எனக்கு மனமாற்றம் வேணும், என் பிள்ளைக்கு மனமாற்றம் வேணும், என் புருஷனுக்கு மனமாற்றம் வேணும், நான் மனம் மாறணும் ஆண்டவரே. நிறைய பேர் எல்லாருக்கும் மனமாற்றம் வேணும்னு கேட்பாங்க, ஆனால் எனக்கு மனமாற்றம் வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, நைட்டு தூங்க போகும்போது கூட, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரியே உங்கள் வருகை வந்துச்சுன்னாலும் உமோடு கூட நித்தியத்தில் வர்றதுக்கு என்னை தகுதிப்படுத்தும். நான் ஒரு ஊழியக்காரன், என்னால் நான் ஒரு மனுஷன், என்னிடத்துல கூட ஏதாவது குற்றங்கள் இருக்கலாம்.
ஆண்டவர் மன்னியும். ஊழியத்துக்கு வரும்போது அதான் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன எதிர்பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எனவே உங்களுடைய ஸ்தானத்தை நிரப்ப என்னை நீர் பரிசுத்தம் பண்ணி கொண்டு போங்க ஆண்டவர். எங்க ஜெபத்துக்கு போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் என்னுடைய ஜெபத்தில் இந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை நான் அறிந்தல்ல அறியாமலே சில தவறுகள் நடந்திருந்தாலும் ஆண்டவர் அதன் நிமித்தம் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தில் குறைய வச்சிடக்கூடாது. என் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். என் நிமித்தம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நாளும் நான் தடையா இருக்கக்கூடாது. பிலேயாம் சொல்லுகிறான், நான் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று வந்து நிற்கிறேன் என்று சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று வந்து நிறைஞ்ச மனசுல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உழைப்பின் உயர்வால ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். ஆமேன். உழைப்பின் உயர்வால வரும் சந்தோஷம் அப்படின்னா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இவ்வளவு நாளும் நீங்கள் அதிகமாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தீர்கள், அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்தும் கொஞ்சம் சம்பளம் வாங்கினீங்க. இன்னைக்கு நீ கொஞ்சமாக விதைச்சாலும் மிகுதியான அறுவடையை தரும்படி உழைப்பால ஒரு உயர்வையும் அதன் நிமித்தம் வரும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். உபாகமம் 16:15 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எடுத்து வாசிப்போம். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. ஆமேன். பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? உனக்கு உண்டான எல்லா வருமானங்களிலும் உன் கைகளுடைய எல்லா தொழிலிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். முதல்ல தொடக்கம் சொல்லுது, உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் அப்படின்னா எல்லா வருமானங்கள் அப்படின்னா சிலருக்கு சம்பளம் இல்லாமல் ஏதோ கஷ்டப்பட்டு 2 வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பீங்க. அந்த வருமானம் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்திருக்கலாம், வீடு காலியாக இருக்குது. அதனால் இன்னும் எனக்கு அந்த வாடகை வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ லைஃப் நல்லா ரன் பண்ணேன், இப்போ பார்த்தா வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரல, அதனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத வருமானத்தில் இல்லை அடைப்புகளை கர்த்தர் திறக்கிறார். நான் நம்பி இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வருமானம் வரேன்னு நினச்சேன், டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு, வரல. இன்னைக்கு ஆண்டவர் வருமானத்திற்கு வழியே திறப்பார். ஹல்லேலூயா. உனக்கு உண்டான எல்லாவற்றிலும், ஒருவேளை நீ 2 பேர்ட்ஸ் வளர்த்து அதை குஞ்சு போட வச்சு அதை விற்று ஏதோ வருமானத்துக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதுவும் ஸ்டாப் ஆகி நிற்குதா, இன்னைக்கு பிறகு நல்லா பொலியும். ஆமேன். ஆமாம், எதுவாக இருந்தாலும் நீ கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு புதிய வருஷத்தில் போகிறதுக்குள்ளால உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி அறிந்த உள்ளத்தோடு புதிய வருஷத்தில் போனோம். புதிய வருஷத்துக்கு போகும்போது சும்மா வெறும் கையோட போகக்கூடாது, அதுக்காக காணிக்கை கொண்டு வரணுமா பிரதர்? காணிக்கை நான் சொல்லலை, நன்றி பலிகளோடு புதிய வருஷத்திற்குள்ளே போகணும். கர்த்தர் இத்தனை வருஷம் இத்தனை வயது வரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக என்னத்தை செலுத்துவேன்? ஆண்டவரே, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி துதியின் சத்தத்தோடு கூட அங்கே போய் நிற்கணும். நீ காணிக்க கொண்டு வரையோ வரலையோ அது ஆண்டவர் பார்க்க மாட்டார். 1ஆம் தேதி அதுமா நீ காணிக்க கொண்டு வரையோ அது முக்கியம் அல்ல. இப்போ இருதயத்தில் நிறைய வெயிட்டாக வர்றியா? இருதயத்தில் பெரிய வெயிட் இருக்கணும். என்ன வெயிட்டு? நிஷாந்த் சொன்ன மாதிரி துதியின் வெயிட்டு, விண்ணப்பத்தின் வெயிட் அல்ல, துதியின் வெயிட். சொல்லுங்க பார்க்கலாம், துதியின் வெயிட். நன்றி அறிந்த ஒரு கனத்த இருதயத்தோடு நம்ம போனோம். ஆமேன். போய் அது அப்படியே அன்லோட் பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நியூ இயரில் திருப்பி நல்லா நிறைய லோடிங் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமேன். ஆமாம், ஆண்டவர் திருப்பி ஃபில் பண்ணி அனுப்புவார். ஆமேன். சரி, நமக்கு புது வருஷ தீர்க்க தரிசன திருவிழா 1ஆம் தேதி நடக்குது. எத்தனாம் தேதி? 1ஆம் தேதி. எங்கே நடக்குது? சத்தமாக சொல்லுங்க, பின்னால் சொல்லுங்க, எங்கே நடக்குது? சோழிங்கநல்லூரில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் வச்சு ஓப்பன் ஏரில் பெருசாக ஒரு தீர்க்க தரிசன திருவிழா நடக்க போகுது. நீங்கள் அங்கே எப்படி வரணுமா? நன்றி அறிந்த உள்ளத்தோடு. காணிக்கை நீங்கள் கொண்டு வரணுன்னு நான் ஒரு நாளும் சொல்கிறதில்ல. நீங்கள் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கனத்த ஒரு பையோடு வந்த மாதிரி
நிசாந்து சொன்னார் பார்த்தீங்க. அது மாதிரி கனத்த இருதயம். கனத்த இருதயம்னா வேதனையின் இருதயம் அல்ல நான் சொல்றது, துதி பலிகளை நிரப்பி வைத்திருக்கிற ஒரு இருதயத்தோடு நன்றி பலிகளையும் ஆராதனை பலிகளையும் சுமந்து கொண்டு நல்ல ஒரு துதி ஆராதனை அந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு செலுத்த போகிறோம். அருமையான தம்பி சாம் கார்த்திக் அவர்கள் அந்த நாளிலே நம்மை துதி ஆராதனையில் நடத்த போகிறார்கள். அதன் பிறகு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நம்ம அன்னைக்கு தெரிஞ்சுட்டு வர போகிறோம். ஆமென். 1 இயருக்கு ஆண்டவர் செய்ய போகிற எல்லா திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிட்டு அதை பெற்றுக்கொள்கிறதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது கனமான துதி பலிகளின் இருதயத்தோடு போவீங்க. திரும்பி வரும்பொழுது 365 நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை சுமந்து அறுவடை செய்து கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப எதிர்பார்ப்போட இருங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யணும். ஏன்னா கடந்த நாட்களில் நிறைய அழிவுகள், வேதனைகள் எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருந்த செல்வங்களை, சமாதானத்தை, நிம்மதியை எல்லாத்தையும் சூறையாடிட்டு போச்சு. அது எல்லாத்தையும் இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் எல்லாரும் துதியின் சத்தத்தோடு வரணும். ஆமேன். 31ஆம் தேதி நைட்டு உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் போயிடலாம். 1ஆம் தேதி காலையில் போகலாம். அடுத்து காலையில் 1ஆம் தேதி அதுவுமா நல்லா ஊர்வனை, பரப்பனை, மிதப்பனை, நடப்பனை எல்லாம் வாங்கி நல்லா கரிச்சு பொரித்து எடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் போடணும். என்ன தூக்கம் போட? எப்படி கை வச்சு சொல்லுங்கள். குட்டி தூக்கம் ஒன்று போட்டுடணும் 1ஆம் தேதி. அதுவுமா நிம்மதியாக மத்தியானம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 3:30-4 மணிக்கா எழும்பி நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்பெண்டெல்லாம் அடிச்சுட்டு ஜம்முன்னு உங்கள் பாட்டை பாடிக்கிட்டே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பாடிக்கிட்டே புதிய வருஷத்துக்குள்ளால ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்? 3:30 மணி இல்லை 4 மணிக்குள்ளே கிளம்பணும். ஆமேன். அந்த மைதானத்தில் நீங்கள் முன்னால் இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் வந்தாச்சுன்னா தான் முடியும். ஆமேன். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட வாங்க. புதிய வருஷத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள், நன்மையான திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு அந்த நாளில் கொடுத்து அனுப்ப ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். எல்லாரும் திரளாக வந்து 5:30 மணிக்கெல்லாம் நம்ம துதி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆமேன். பாட்டு நல்லா துதிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவாய் கொடுத்து உங்களை அனுப்புவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய காணிக்கை ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. உங்களை ஆண்டவருக்கு 1ஆம் தேதி காணிக்கை எடுத்துகிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்ல துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் இருதயத்தில் சுமந்துட்டு சந்தோஷமாக ஆண்டவரே நான் புதிய வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுட்டேன், இந்த புதிய வருஷத்தை காண எனக்கு கிருபை செய்தீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு நல்லா பாடிக்கிட்டே வாங்க, சந்தோஷமாக வாங்க. அந்த வருஷம் முழுவதும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யுங்க? பூ விற்கிறீங்களா? கவலையே படாதீங்க, ஆண்டவர் இன்னும் பெருக பண்ணுவார். நீங்கள் ஒரு சாதாரண சுண்டல் விற்கிற வியாபாரம் பண்ணுறீங்களா, காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்றது முக்கியமல்ல. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன காரியத்தை தொழிலை செய்தாலும், எந்த இடத்துல வேலை செய்தாலும், ஊழியத்தில் வேலை செய்தாலும், பிரைவேட்டில் வேலை செய்தாலும், அரசாங்கத்தில் வேலை செய்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பெரிய அறுவடையை கொடுக்க போகிறார். ஆமேன். சந்தோஷமாயிருப்பாய். எதனால சந்தோஷம் அடைய போற? உழைப்பின் உயர்வால் சந்தோஷம். இவ்வளவு நாள் எனக்கு உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்கிரிமெண்ட் கிடைக்கலன்னு கண்ணீரோட வந்திருந்தீங்கன்னா நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. ரெட்டிப்பான உயர்வை கர்த்தர் தருவார், ரெட்டிப்பான ப்ரொமோஷனை தருவார். ஹல்லேலூயா. ஒரு முறை இப்படி தான் ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு 6 வருஷமாக ப்ரொமோஷன் போடலை பிரதர். 6 வருஷமாக எனக்கு பிறகு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்தவங்களுக்கெல்லாம் என்னோட சம்பளம் கூட்டிட்டாங்க, ஆனால் எனக்கு இன்னும் கூட்டவே இல்லை பிரதர். இது எந்த ஊர் நியாயம்னு கேட்டார். நான் சொன்னேன், இது பரலோகத்தினுடைய நியாயம். சில நேரங்களில் நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு, இப்போ ஏக்கம் வந்துட்டுல எனக்கு கொடுத்துருவார். ஆமீன். நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு ஜீவ விருட்சம் போல கொடுக்கும் சொல்லி அந்த சகோதரன் அவர் என்னிட கேட்ட அந்த சாட்சியை மறக்க மாட்டேன். இது எந்த ஊர் நியாயம் பிரதர்?
எனக்கு பின்னால் வந்தவன் நான் ட்ரைனிங் கொடுத்தவெல்லாம் நல்ல சம்பளம் வாங்குறான், எனக்கு உயர்வும் கிடைக்கல, ப்ரொமோஷனும் கிடைக்கல, இன்கிரிமெண்ட்டும் கிடைக்கல. இது எந்த ஒரு நியாயம்? சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சோதிக்கும்படி, அதான் பரலோகத்தினுடைய சில நியாயங்கள். நம்மளை சோதிச்சு அறிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு தூக்குனாருன்னா யாரும் கிட்ட நெருங்க முடியாத ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. அந்த தம்பியை அப்படி ஆசீர்வதிச்சு அனுப்பினேன். அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழிச்ச என்னமோ அந்த ஊருக்கு நான் தஞ்சாவூருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த தம்பி சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா இப்போ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு 300% ஹைக்கில் கர்த்தர் அவருக்கு சம்பளம். ஹல்லேலூயா. அப்படின்னா 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தாருன்னா இப்போ 300 மடங்குன்னா இப்போ எவ்வளோன்னு பார்த்துங்க. அவ்வளோ ஹைட்டில் ஆண்டவர் வந்து அவருக்கு அப்படின்னா 3 லட்சம், 1 லட்சம் வாங்கினவருக்கு 3 லட்சம் சம்பளத்தில் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால அநேக ஒரு பெரிய யூனிட்டுக்கு அப்படின்னா ஒரு பெரிய டீமுக்கு அவரை கர்த்தர் ஒரு நல்ல பதவியில் வச்சு அவரை அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி அன்பரின் பாத்தில் வரும்பொழுது நீங்களும் எனக்கு ரொம்ப பண கஷ்டம் பிரதர், ரொம்ப நெருக்கடி பிரதர், இன்றைக்கி கேலண்டர் கூட வாங்க எனக்கு காசு இல்லை பிரதர் அப்படின்னு வந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் கவுண்டரில் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கேலண்டர் கொடுப்பாங்க. என்கிட்ட 50 ரூபா கூட இல்லை பிரதர். எல்லாரும் வாங்கும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு பிரதர், எனக்கு அது கூட காசு இல்லை பிரதர். கவலையே படாதீங்க, நம்ம ஊழியம் இலவசமாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் இலவசமாக கொடுப்போம். அப்படி யாராவது ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லி ஒரு கேலண்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக தருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தேன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இல்லைன்னா நீங்கள் கீழே போங்க, சிஸ்டர் சுபான்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சுபமான நல்ல சுபாவம் உள்ள ஒரு சுபா இருப்பா, உங்களுக்கு கையிலேயே கொடுத்துருவா. சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம ஊழியத்தில் உங்களுக்கு தெரியும், பணம் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்கள் உயர்வு தான் முக்கியம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் மேன்மை அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை. 5 தாலந்தை வாங்கிறவன் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதை 10 ஆக்கினானா. உங்களுக்குள்ளால இன்னைக்கு சில தாலந்துகளை கர்த்தர் வைக்கிறார், சில திறமைகளை உனக்குள்ளே வைக்கிறார், சில வல்லமையை உனக்குள்ளே வைக்கிறார். அது வல்லமையின் வரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நல்லபடியாக வியாபாரம் பண்ணுகிற ஒரு நல்ல யுக்தியாக இருக்கலாம், ஒரு ஞானம், அறிவு, புத்தி, ஏதோ ஒன்று ஆண்டவர் உனக்குள்ளே வச்சு என்னை அதை 10 ஆக்குவேன். ஆமேன். கடந்த நாட்களில் 5 கொண்டு போய் காலி பண்ணி இன்னும் 5 கொண்டு போய் இன்னும் மைனஸில் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய தொழிலை உண்மை முத்தமாக செய்யணும், ஊழியத்தை உண்மை முத்தமாக செய்யணும். யாரோ 101வது ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை உண்மையாய் பயன்படுத்தி ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தி உன் மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சு நீ சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்தும்படி கர்த்தர் இன்னைக்கு மதகுகளை உனக்காக திறப்பார். ஹல்லேலூயா. 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரோக்கியராஜ் ஜேம்ஸ்னு ஒரு சகோதரர் கோனாலி திருச்சியிலேருந்து வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கார். அவர் ஒரு சாட்சி எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்னா 1999 அவர் ஒரு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கினாராம். அதுக்கப்புறம் 24வது வருஷம், இப்போ 24 வருஷமாக அதை அடைக்கவே முடியலை. 24 வருஷமாக இதை மீட்டு பத்திரத்தை கொண்டு வரணுன்னா அதுக்கான வருமானம் வரலை, வட்டி கட்டுறதெல்லாம் வட்டியாக போயிட்டுருக்கு. அதை மீண்டு கொண்டு வரணும், அந்த வீட்டை டாக்குமெண்ட்டு கொண்டு வரணுன்னு 24 வருஷம் போராடினார். ஆனால் அந்த மாதம் எங்கள் மீட்டிங் வரும்போது செய்தி என்ன தலைப்பு கொடுத்தாரு ஆண்டவர்? ஒடுக்கத்திலிருந்து விசாலம். எத்தனை பேர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணீங்க? ஒடுக்கத்திலிருந்து விசாலம். மீதியெல்லாம் அட்டன் பண்ணலையா? இல்லை தலைப்பு மறந்து போச்சா? ஆமாம், நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அவர் இங்கேருந்து போகும்போது நான் எதுக்கு இப்போ எல்லாம் வந்து இந்த பேனர்லேயே உங்களுக்கு அந்த தலைப்பை போடுறேன்னா, இதை நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் கிளைம் பண்ண மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இவர் சொல்கிறாரு ஒடுக்கத்திலிருந்து விசாலம், ஒடுக்கத்திலிருந்து விசாலம் அப்படி சொல்லி சொல்லி இங்கேருந்து போய் 1 மாதம் சொல்லி ஜெபிக்க ஆண்டவரே என் ஒடுக்கத்திலிருந்து என்னை விசாலத்திற்கு கொண்டு வர கர்த்தருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார், உயர்வை கொடுத்தார், நினைச்சு பார்க்காத மேன்மைகளை கொடுத்து ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 24 வருஷம் மீட்க முடியாத அந்த சொத்தை பத்திரத்தை அழகாக கடன் எல்லாத்தையும் அடைச்சி மீட்டு கொண்டு வர
கர்த்தர் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் சொன்னார் அன்னைக்கு அந்த செய்தி நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், நீ ஒடுக்கத்தில் இருக்கிறேன்னு கவலைப்படாத, விசாலத்திற்கு கொண்டு போகும்படி உன் கையை என் கையில் கூட நான் பிடிச்சிட்டு போகிறேன். உன் கையை என் கையில் கூட நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு வாய்க்க பண்ணுவேன்னார். அவர் அதே காரியத்தை செய்தார். ஆண்டவரை, என்னுடைய கரம் அல்ல உம்முடைய கரம் என்னோடு இணைந்திருந்து வியாபாரம் பண்ணட்டும். கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்து கடனெல்லாம் அடைச்சி அந்த வீட்டை அவர் மீட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சரி, அடுத்து மூணாவது என்னன்னா, குடும்ப ஆசீர்வாதங்களால் வரும் சந்தோஷம். முதல்ல என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். ரெண்டாவது உழைப்பில் உயர்வால் வரும் சந்தோஷம். மூன்றாவது குடும்ப ஆசீர்வாதங்களால் வரும் சந்தோஷம். சொல்லுங்க, குடும்ப ஆசீர்வாதங்களினால் வரும் சந்தோஷம். சரி, இப்போ நிறைய பேர் எனக்கு குடும்பத்தில் இன்னொரு குடியிருக்க வீடு இல்லை, அழுதுட்டு வந்திருக்கேன், கர்த்தர் தருவார். சிலர் எனக்கு திருமணம் நடக்கலை, கர்த்தர் தருவார். எனக்கு பிள்ளை இல்லை, கர்த்தர் தருவார். என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். சொல்லுங்கள், கர்த்தர் தருவார். என்ன கேட்டாலும், யார் கேட்டாலும், என்னப்பா கர்த்தர் தருவார் பிரதர், நான் வெயிட் பண்ணுறேன் பிரதர். சொல்லுங்கள், கர்த்தர் தருவார் பிரதர், நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு தரலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இயேசுவை விட்டு கொடுத்துடாதீங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல விட்டுருக்கக்கூடாது. உனக்கு என்னம்மா ஆச்சா? தருவார் பிரதர், வெயிட்டிங் ஃபார் தட் பிளஸ்ஸிங். அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லி வாயை அடைச்சிடணும். அல்லேலூயா. உபாகமம் 26:11 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. எல்லாரும் ஒரு நிமிஷம். கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அப்படின்னா உன் குடும்பத்திற்கு, நெஞ்சில கை வச்சுனா என் குடும்பத்திற்கு அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவேன். சகல நன்மை சொல்லுங்க பார்க்கலாம். சகல நன்மை. ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்னைக்கு சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இனி இது இல்லை, அது இல்லை, இது போச்சு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் தந்தார். ஆமென். உனக்கு வேண்டியது எல்லாம் தருவேன் என்று ரூத்தை பார்த்து சொன்னார், கொடுத்தார். உன்னை பார்த்து சொன்னார்னா கண்டிப்பா தருவார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும். அப்படின்னா உன் பிள்ளைக்கு சில நினைக்கல, என் பிள்ளை படிக்கவே இல்லையே, ஆண்டவர் படித்த பிள்ளைய ஆசீர்வதிப்பேன், படிக்காத பிள்ளைய ஆசீர்வதிக்க மாட்டேன்னு எங்கேயாவது எழுதியிருக்காரா? இல்லை, ஆண்டவர் எழுதவே இல்லை. நான் என்ன எம்ஃபில் முடித்தேனா, பிஹெச்டி முடித்தேனா? ஒன்றும் இல்லை. என்னுடைய குவாலிஃபிகேஷன் ஒன்லி +2. காலேஜ் பாதி வருஷம் போயிட்டு பாதியில் வந்தவனா? நீங்களும் பாதியில் வந்தவங்க இருக்கலாம். ஆமேன். மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபில்லப் பண்ணி அழகாக ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்றது முக்கியமல்ல, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறாரா? அது இருந்துன்னா ஒருத்தரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஆமேன். சக்கரை இருக்கிற இடத்த மொக்கைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆண்டவர் இருக்கிற இடத்த ஜனங்கள் மொச்சிக்கிட்டு தான் வருவாங்க. ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உனக்குள்ள இருக்காரா? அதை எடுத்துக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உன்னை நீ பரிசுத்தம் பண்ணேன்னா ஆண்டவர் வந்துடுவார். ஆண்டவர் வந்துட்டார்னா அவர் இயக்குவார். அவர் உன்னை வேற லெவலில் கொண்டு போவார். படிக்காத மேதைகள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். கை நாட்டு போடுறவங்க எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு பல கோடி சம்பளம், மக்களுக்கு கூட கீழே வேலை செய்கிறவங்களுக்கு பல கோடி சம்பளத்தை கொடுக்குற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உனக்கும் செய்வார். ஆமேன். எனவே உன் குடும்பத்தார் அப்படின்னா உன் வீட்டாரும், உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவேன். இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற நாட்கள். அனுக்கிரகத்தின் வருஷத்திற்குள்ள போறீங்க. அதுக்கு முன்னால அனுக்கிரகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சகல நன்மைகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அப்படின்னா நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷ விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. சொல்லுங்க, குடும்பத்தில் நிறைய நல்ல விசேஷங்கள் நடக்க போகுது. சிலர் யோசிக்கிறீங்க, பிரதர் நான் விசேஷம்னா கூப்பிட்டா வருவீங்களான்னு கேட்குறீங்க. இவ்வளோ பேருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஒரு ஆள் எங்கெல்லாம் போக முடியும்? ஆனாலும் முடிஞ்சா வருவேன். கொஞ்ச நேரம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவேன். ஆமே. ஏன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்கிறேன்,
இந்த தேவனின் அன்பு ஊழியங்களில் ஒரு நாள் அடி எடுத்து வைத்த பிள்ளைகளும் எனக்கு முக்கியமானவர்கள். நான் பொதுவாக இங்கே இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாளைக்கு அது முடித்து திங்கக்கிழமை ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வச்சுருப்போம். அப்போ நான் ஜெபிக்கிறது என்ன தெரியுமா, சில அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த விண்ணப்ப பெட்டி நிஷாந்த் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு பெட்டியில் இவ்வளோ பெரிய ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வருவாங்க. அதை பலிப்பீடத்தில் வச்சு அப்படின்னா அந்த போடியத்தில் வச்சு நான் கையை வச்சு என் கூட இருக்கிற எல்லா உடன் ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அதில் கையை வச்சு ஜெபம் பண்ண. ஏதோ நீங்கள் சும்மா எழுதிட்டு கொடுத்துட்டு போகிறீங்கன்னு மட்டும் நினச்சிடாங்க. அதை நாங்கள் மதிக்கிறவங்க. ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை மதிக்கிறவர். நீ மெனக்கட்டி எழுதுகிறத மதிக்கிறவர். நீ வலிச்சு எழுதுகிறத மதிக்கிற ஆண்டவர். அது அப்படியெல்லாம் போட மாட்டோம். அதை எடுத்து முதல்ல நாங்கள் அன்னைக்கு திங்கக்கிழமையே ஜெபம் பண்ணிடுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கை பெட்டி இருக்கிறதில்ல, இப்போ கொண்டு போனாங்களே எல்லாம் அடுக்கா, இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி ஒரு சூட்கேஸில் வச்சு கொண்டு வருவாங்க. அதை பலிப்பீடத்தில் வைப்போம். அதுக்கு ஜெபிக்கும் பொழுது சிலர் காணிக்க கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஜெபிப்பாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் ஊழியம் அப்படி இல்லை. நீங்கள் வேணா எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், ஐயா இப்படி சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் உண்டான்னு. நான் காணிக்கப்பட்டியில் அந்த டப்பாவில் கையை வச்சுட்டு சொல்லுவேன், ஆண்டவரே இந்த காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியம், அவங்க கஷ்டம் எல்லாம் மாறட்டும். காணிக்கப்பட்டி பக்கத்தில் வரும்போது என் ஆண்டவருக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா என்னால் போட முடியலையா, 1 ரூபா துட்டு என்னால் போட முடியலையான்னு சிலர் மனசில் ரொம்ப வேதனையோட கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆண்டவரே அவங்க கையில் இல்லை. அவங்க ஆசையை நீங்கள் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு அவர்களையும் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. பல வருஷமாக இந்த காணிக்கைக்காக நாங்கள் எங்கள் அலுவலகத்தில், அதுக்கு பிறகு தான் இதை கொண்டு போய் நாங்கள் இது கட்டடத்துக்கு வேலை செய்கிறதுக்கும் சரி, டிவிக்கு கட்டுறதுக்கும் சரி, எதுக்குனாலும் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னால் அதை அப்படியே வச்சு அப்படியே சீல் பண்ணி நேராக கொண்டு வந்து திங்கக்கிழமை காலையில் பலிப்பீடத்தில் வச்சு ஜெபிப்பேன். காணிக்கை கொடுக்காதவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்னால் காணிக்கை கொடுத்தவங்க கொடுக்காதவங்கன்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. உங்கள் மனசு தான் காணிக்கையாக அந்த இடத்துல போய் காணிக்கப்படியில் இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு ஏற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் இந்த இருக்கிற கொஞ்சம் 29-30 நாளைக்குள்ளால அடுக்கடுக்கான நன்மைகளை செய்து நீங்கள் 1ஆம் தேதி அந்த சேக்ரெட் கார்ட் மைதானத்தில் வரும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி பலிகளை தூக்கி கொண்டு கனத்த இருதயத்தோடு வெயிட்டான ஹார்ட்டோட, என்ன பெரிய வெயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா ரொம்ப வெயிட்டா, ஆண்டவர் செய்த எல்லாவற்றிற்காக ஒட்டுமொத்தமா நன்றி சொல்ல போறேன்னு சொல்லி 1ஆம் தேதி நீங்க அங்க வந்து உங்க இருதயத்தில் நிறைய நன்றி பலிகளை கொண்டு வர ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதத்தை எதிர்பாருங்கள். எந்த நொடியில் வேண்டுமானாலும் அற்புதம் நடக்கலாம், எந்த நிமிஷத்தில் வேணாலும் நடக்கலாம். ஏன் கீழே சாப்பிட போகும்போது நடக்கலாம், நீ வெளியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நடக்கலாம், ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது நடக்கலாம், பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நடக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்னென்ன செய்தார் என்று 1ஆம் தேதியிலே நீ அடுக்கடுக்காய் நன்றி சொல்ல இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடக்காத திருமணங்கள் நடக்கும் கர்த்தர் சொல்கிறார். பிரிந்து போன குடும்பங்கள் இணையும் கர்த்தர் சொல்கிறார். ஆமா. ஸோ 31ஆம் தேதி வரைக்கும் அடுக்கடுக்கா எந்த நிமிஷமும் சொல்லுங்க, எந்த நிமிஷமும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உன் பிள்ளைக்கு நடக்கும். எனி டைம் நீ எதிர்பார்க்கலாம். அது எங்கே நீ ட்ராவலில் நடக்கும், இல்லைன்னாச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நடக்கும், இல்லைன்னா சர்ச்சுக்கு போகிற வழியில் நடக்கும், ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். ஆண்டவர் நன்றி சொல்லும்படி குடும்ப ஆசீர்வாதங்களினால் வரும் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். சங்கீதம் 113:9 சொல்லுகிறது, மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவார். உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற நாள் பாருங்க. 44 வயசு 47 வயசுல பிள்ளை உண்டாக கூடுமோ அப்படின்னா கூடும். சொல்லுங்க. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். கடைசியாக 4வது கடைசியாக அற்புத சுகத்தினால் வரும் சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னென்ன வியாதியோட வந்தீங்களோ பல லட்சம் டாக்டருக்கு கொடுத்தாச்சு, ஒன்றும் குணமாகலை. இன்னைக்கு இலவசமாய் வார்த்தையை கொடுத்து குணமாக்குகிற கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு இலவச சுகம். சொல்லுங்க பார்க்கலாம். சர்ஜரி கேன்சல்,
சொல்லுங்க, சர்ஜரி கேன்சல். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போம். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் இருந்தது. பிலிப்பு ஊழியம் செய்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்தது. காரணம் என்னன்னா, அநேகருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் அவன் மூலமாக வெளியேறினது. அநேக சப்பானிகள் திமிர்வாதக்காரர்கள் அவனால ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவன் குணமாக்கினதுனால விடுதலை பெற்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மெடிசனாக உள்ளே போய் கிட்னியில் இருக்கிற கல்லை வெளியேற்றிருச்சு, கிட்னியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கிளியர் பண்ணிச்சு, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் கரைச்சிருச்சு, மார்பகத்தில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் கரைச்சிருச்சு, பிரெயினில் இருக்கிற கட்டியெல்லாம் போயிடுச்சு, கழுத்தில் இருக்கிறது என்னென்ன கேன்சர் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். சொல்லுங்கள், கேன்சரை ஆண்டவர் கேன்சல் பண்ணியாச்சு. ஆமேன். எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும், தீராத உதிரப்போக்காக இருந்தாலும் சரி, வெள்ளை படுதல் நோயாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தோல் வியாதியோ சோரியாசிஸ் வியாதியோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமேன். ஆமாம், சிலருக்கு எக்கச்சக்கமான சுகர் ஏறி போயிருக்கு. ஆமேன். ஆமாம், நீங்கள் விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரே இந்த சுகர் எனக்கு வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுகர் வேண்டாம் ஆண்டவரே, அது ரொம்ப லொள்ளு பண்ணுது சொல்லுங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுது சொல்லுங்க. நீங்கள் நார்மலாக பேசுகிறது தான் ஆண்டவர் ரொம்ப லொள்ளு பண்ணுது. ஆமேன். ரொம்ப வேதனைப்படுத்துது. ஆமேன். வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய், ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆமேன். என்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீ காண்பதில்லை சொல்லுங்க, என்றைக்குமே காண்பதில்லை. ஆமேன். இங்கே வந்து எத்தனை கேன்சர் கட்டி இருந்தவங்க 4 நாள் தான் போய் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர் ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்காரு. இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் கடந்த நாட்களில் ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க. சாந்தி ஜாய் புளியந்தோப்பு, அவங்க சகோதரர் பெயர் கிரண்குமார். அவருக்கு ஏற்கனவே ஒரு கால் இல்லை, ஏற்கனவே இல்லை. ரொம்ப வருஷமாக 26 வருஷமாக ஒரு காலில் நடக்கிறார். எத்தனை வருஷமாக? 26 வருஷமாக ஒரு காலில் நடக்கிறார். இப்போ அந்த ஒத்த காலில் நடந்து இந்த காலில் பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஒரே கால் தான் இருக்குது, அதில் ஃபுல் ஸ்ட்ரெயின் கொடுத்து இது பிரச்சனையாகி டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த காலையும் அகற்றி ஆக வேண்டும். அப்போ அதுக்காக வேண்டி இங்கே யார் வர்றது தெரியுமா? இந்த சகோதரிகளுக்காக உண்மையிலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிறைய சகோதரிகள் தங்கள் சகோதரர்களுக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக நிறைய பேர் வராங்க. இதுவும் இன்னைக்கு அதுதான், தன் சகோதரனுக்காக, கிரண்குமாருக்காக. ஆண்டவரே இருக்கிறதே ஒரு கால், இதையும் இப்போ டாக்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 20ஆம் தேதிக்கு ஆப்ரேஷன் டேட் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆமேன். 20ஆம் தேதி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வரும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்னா, இந்த இடத்துல மனவேதனையோடு தன் சகோதரனுக்காக வந்திருக்கிற மகளே, அவனுக்கு ஆப்ரேஷன் இல்லை. சில நேரங்களில் தனி ஜெபத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடக்கும். அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை, அந்த ஒரு வார்த்தையில் தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் குணமாவான். ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்த்தாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் மணிக்கூர் கணக்காக வார்த்தை கேட்கவே தேவையே இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த வார்த்தை குணமாக்க என்ன நடந்துச்சு? ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளால் அவர் போகும் பொழுது டாக்டர் மறுபடியும் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த காலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காலில் இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன் மாறிட்டா. ஹல்லேலூயா. இந்த காலை வச்சு அவர் இனி ஆயுஸ் ஃபுல்லாக ஓடலாம். ஹல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னொரு இது சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு தான் இந்த சாட்சியை சொல்லி முடித்து நான் ஜெபிக்க போகிறேன். ரெக்சன் பால் அப்படின்ற ஒரு பேரனுக்காக வேண்டி தாத்தா வந்திருக்காரு. எங்கள் தங்கப்பன் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காரு. வந்து மீட்டிங் அன்பரின் பாதத்தில் வந்திருக்காரு. வந்து ரெக்சன் பாலுக்காக ஜெபிக்க வந்தார். என்னென்னா, அவன் ஆட்டிசம் பிரச்சனை, அவன் பயங்கர முரட்டாட்டம், அவனை கண்ட்ரோல் பண்ண யாராலே முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்தார். அதன் பிறகு மார்த்தாண்டத்தில் நடந்த அந்த 1000 தங்கு என்கிற இடத்துல நடந்த கூட்டத்தில் அடிமை போயிருக்கும் பொழுது அந்த பேரனுக்காக வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஒரே ஒரு வார்த்தை. அந்த பேரனுக்கு மேலே கை வச்சோன்னு அவனே ரொம்ப கட்டி பிடிச்சி இறுக்கி தான் கொண்டு வந்து மேலே ஜெபத்துக்கு கொண்டு வந்தாங்க, தனி ஜெபத்திற்கு. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், முரட்டாட்டத்தின் ஆவியே பிள்ளையை விட்டு வெளியே போ. அவ்வளவுதான், ஒரே நிமிஷம். அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் சொன்னார், முரட்டாட்டத்தின் ஆவியே பிள்ளையாண்டனை விட்டு வெளியே போ. அந்த நிமிஷமே அந்த ஆட்டிசம் பிரச்சனை தீர்ந்துச்சு. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவ் ஆட்டிசம் பிரச்சனை நிறைய பிரச்சனையோடு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். நம்மகிட்ட ஒரு வாலண்டியர் தம்பி இருக்கிறார். என்னுடைய தங்கச்சிக்கு எங்கள் அத்தானுடைய அண்ணன் மகன் அவன் இருக்கிறானா? ஓமனை வந்திருக்கானா? பின்னாடி இருக்கானா? நல்ல சூப்பராக இருப்பார். அவன் ஆட்டிசம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், எனக்கு தெரியும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த புதுசில், இப்போ அவன் வந்து கல்யாண வயசில் ஆகிட்டான். அங்கே நிற்பான் எங்கேயாவது சுற்றிட்டு, டேய் எங்கடா இருக்கிறாங்க வாடா கொஞ்சம் பார்க்கட்டோன்னு எல்லாரும். எங்கடா இருக்கானா? சரி நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே அவன் தலையை காட்டுறானா பாவன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அவன் டிகிரி எல்லாம் முடித்து என்ஜினியர் முடித்து, இவங்க அம்மா அப்பா சென்னையில் இருந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவங்க பாட்டி விட்டதில் வீட்டில் மேக்க மண்டபத்தில் கொண்டு பாட்டி வீட்டில் இருக்காங்க. எப்போவுமே பாட்டி தாத்தா என்ன அடி கொடுத்தாலும் வாங்கிட்டு இருப்பாங்க, அப்படி தானே? கரெக்டா? அதான் தாத்தா பாட்டி. ஆமே. கொண்டு போய் அங்கே தான் விட்டாங்க ஸ்கூல். அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் தாத்தாவும் பண்ணின ஜெபங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டி அங்கே என்னுடைய அத்தானுடைய அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த ஜெபம் அவனுக்குள் இருந்த முரட்டாட்டத்தின் ஆவிகளை வெளியேற்றிட்டு. அல்லேலூயா. ஆட்டிசம் ஹைப்பர் எல்லாமே அவனுக்கு இருந்து நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நான் எல்லாம் அந்த நாட்களில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாட்களில் அங்கே போவேன். நல்ல கிழங்க மீனை வச்சு மாமி நல்லா தருவாங்க, நல்ல யாத்தம்பழம் எல்லாம் வச்சு தருவாங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இவனோடு அவங்க போராடுறத நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அப்பா அம்மா என்னால் முடியலேன்னு கொண்டு போய் தாத்தா பாட்டிகிட்ட விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு வேதனைக்குரிய கிரியை அவனிடத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க. டேய் எங்கேயா வந்துட்டானா? அவன் பேர் என்ன சொல்லு? அனீஷா. அனீஷ் எங்கடா இருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்கள் வாலண்டியராக இருக்கான். அழகாக என்ஜினியரிங் முடித்து ஒரு என்ஜினியர் ஆகி ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கி அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இவங்களெல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கண்டிப்பாக. ஆனால் ஜெபம் முக்கியம். அவனுடைய பாட்டியுடைய ஜெபந்தான் நான் சொல்லுவேன். பெந்தகோஸ்து கோவிலில் போய் அப்படியே கொண்டு போய் பிள்ளையன் தூக்கி போட்டுட்டு அப்படியே படுக்க போட்டு உட்கார்ந்துருப்பாங்க மணிக்கூர் கணக்காக பேரனை தூக்கி போட்டுட்டு. அந்த ஜெபங்கள் இன்னைக்கு அவனை உருவாக்கினது. இந்த பாட்டியுடைய ஜெபங்கள் இன்னைக்கு கேட்கப்பட்டு இன்னைக்கு ஒரு முழு மனுஷனாக 4 காசு சம்பாரித்து குடும்பத்தை பொறுப்பாக கவனிக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் அவனை மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்களின்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா.
மகளே, நம்பி வா. தேவனுடைய பிள்ளையே, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. ஆமாப்பா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மனம் மாறுதலின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. யாரெல்லாம் மனம் திரும்பலேன்னு பெற்றோர்கள் கண்ணீரோட வந்திருக்காங்க, தயவு செய்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த விஷயத்தில் தலையிட்டு முழு மனமாற்றத்தை தார். வாலிப பிள்ளைகள் மேல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், இந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை உமக்கு நேராக திருப்பும். அவர்களை நினைத்து கண்ணீரோடு வந்திருக்கிற தாய்மார்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்ளும். புதிய எதிர்காலம் அவர்களுக்கு பிறக்கட்டும். ஆண்டவரே, உழைப்பினால் உயருகிற ஒரு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லி இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படி செய்யும். இவர்களுக்கு பரலோக மதகளை திறக்கட்டும். என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளை நீ கடன் வாங்க கூடாது ஆண்டவரே, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். சொந்த வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்யும். எல்லா கடன்களை அடைத்து டாக்குமெண்ட் எல்லாம் மீட்டு வீட்டுக்கு வரட்டும். நகைகள் எல்லாம் மீட்கப்படுவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் என்ன குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலன்னு வந்திருக்கிறாங்க, தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. தடைகள் நீங்கி பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும். தடைகள் நீங்கி மறுவாழ்வு விதவைகளுக்கு கிடைக்கட்டும். தடைகள் நீங்கி அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் கொடுக்கிற சுகத்தினால மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு மிகுந்த சந்தோஷத்தை தான். பவுல் ஊழியம் செய்த அந்த பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றாம். காரணம், பவுல் மூலமாக நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு இவர்களுக்கும் அற்புதம் செய்யும். இவர்கள் இருக்கிற பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் அடையும்படி இவர்களுக்கு வல்லமையின் வரங்களை கொடுத்து இவர்கள் மூலமாகவும் ஜனங்களுக்கு அற்புதம் செய்வீராக. அநேக அற்புத அடையாளங்களை செய்கிற இயேசுவை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக என் பிள்ளைகளை நீர் மாற்றும். இவன்தான் கிறிஸ்து என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகை அர்த்தமுள்ளதாக, ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதாக, புதிய அத்தியாயத்தை இப்பொழுது என் பிள்ளைகள் தொடங்கட்டும். என் பிள்ளைகள் உட்கொள்ள போகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், கேக்கை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதை கொடுக்கிற ஆலிஸ் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகட்டும். ஆண்டவரே, அவருடைய வியாபாரத்தில் இன்னும் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சுகபத்திரமாய் அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தலும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.